திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஓரதா நிக்கிறதா தெரியலையே, இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. பிஎஸ்ஆர் ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். அவர் வந்து துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார். என்ன பொறுப்பு? அப்படி ஒரு பொறுப்பே இல்லையே, ஏற்றுக்க முடியும் சார்? புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ஏற்கனவே அப்படி ஒரு பொறுப்புகள் இருந்திருக்குல்ல சார்? ஓபிஎஸ் அவர்கள் இருந்து அவரே சொல்லியிருக்காரு டம்மி பதவின்னு. ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு அது ஒரு டம்மி பதவிங்க அப்படின்னு. ஸ்டாலின் அவர்களும் இருந்திருக்காரு 2006 2011. ஸ்டாலின் அப்பவும் டம்மி தான், இப்பவும் டம்மி தான். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்கட்டோங்க, பொம்மை முதலமைச்சர் சரியா, ஒரு பொம்மை கூட ஒரு துணை பொம்மை. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் சிறையில் இருந்த பொழுதே நான் சொன்னது, நான் புழல் சிறைக்குள்ள இருக்கேன், நீங்க வந்து திமுக கும்பலுடைய சிறையில வெளியில இருக்கீங்க, அவ்வளவுதான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எல்லாருக்கும் சமூக நீதியை வந்து என்ன சமூக நீதி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சமூக நீதி? மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்றாங்க. மகளிர் அணி கூட்டத்துல பெண் காவலருடைய இடுப்பு கிள்ளிக்கிட்டு நீங்க வந்து பெண்களுடைய உரிமையை காப்பாற்ற போறீங்களா? ஆமா, என்ன அறிவு கேட்டானே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு பெண் காவலர்கிட்ட இடுப்பு கிள்றீங்க, தவறா நடந்துக்கிறீங்க, அது வந்து ஒரு பிரச்சனையாவது காவல் நிலையத்துக்கு போகுது, அவங்க அந்த புகாரை வாபஸ் வாங்க வேண்டும்னு அழுத்தம் கொடுக்குறீங்கனாக்கா நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியர்களா இருக்கணும். நீங்க பெண்களை காக்க போகிறீங்களா? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று சட்டமன்றத்தில் கேட்ட பெண்மணியை பத்தி என்ன சொன்னீர்கள்? பாவாடை நாடாவை அழுத்து பாவாடையை தூக்கிப்பார், அங்கே தெரியும் திராவிட நாடு என்று சொல்லவில்லையா நீங்கள்? அறிவு இருக்கா அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வைத்து சொல்லதானே திங்கிற. எப்படிப்பட்ட கேவல பிறவிகள் நீங்கள்? நீங்கள் பேசலாமா பெண் உரிமையை பற்றி எல்லாம்? பெண் தானே என்பதனால் தானே கனிமொழிக்கு நீங்கள் அத்தனை உரிமையும் மறுக்கிறீர்கள். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. துணை பொதுச் செயலாளரா உட்கார வச்சிருக்காங்க. எம்பிய போஸ்ட் கொடுத்து அவங்க போஸ்ட் கொடுக்கலங்க. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். சொந்த சகோதரியை திகாருக்கு அனுப்பி வைத்து விட்டு இவர் இங்க வந்து ரொம்ப கூலா இருந்தவர் தானே இந்த ஸ்டாலின். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நியாயமாக இத்தனை காலம் சிறைவாசம் அனுபவித்த கனிமொழிக்கு நீங்கள் இன்றைக்கு உதயநிதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்க வேண்டும். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துறான், லூசுக்கு மட்டும் வந்து கேட்காமறா வர நிறுத்துறான். இப்போ நீங்க கனிமொழி அவர்களுக்காக நியாயம் கேட்கறீங்களா? ஐயா ஐயா ஐயா, ராசாதி ராசா, நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. திமுக காரனை பத்தி பொதுமக்கள் எத்தனை பேசுறாங்க? என்ன யோசிக்கிற? கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதல்ல வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. லேம்ப் போஸ்டுக்கு புடவை சுத்தி விட்டாலும் இவனுக்கு வந்து உரசி பார்ப்பாங்கன்ட்டு. அது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனா? என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இல்ல, இதுதான் நான் சொல்றேன். அப்புறம் மகளிர் அணி கூட்டத்துல எதுக்கு நீ போய் இடுப்ப? சே, மானங்கட்ட ஜென்மங்களா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிகளா. கடந்த கால வரலாறு வந்து கடந்த கால வரலாறை வச்சுதானங்க நீங்க இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, கருணாநிதினு ஒரு ஜீவன் இல்லைன்னா நீங்க ஸ்டாலின் யாரு, உதயநிதி யாரு? அதாவது அசிங்கத்தின் மொத்த உருவமான ஒரு கட்சி என்றால் அது திமுக. இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு சேகர் செத்துருவேன். வேற யாரு? நான் 75 ஆண்டு காலம் ஒரு கட்சி இருந்திருக்கு தமிழ்நாட்டுல, பவள விழாவை கொண்டாடி இருக்காங்க. அந்த கட்சியை நீங்க வந்து இப்படி சொல்லலாமா? கரப்பாம்பூச்சி வந்து 20 லட்சம் ஆண்டுகளா இருக்கு, என்ன பண்ணலாம் அதுக்கு? கரப்பாம்பூச்சிக்கு விழா எடுக்கலாமா? இல்லை கேட்குறேன் நான், சொல்லுங்க. எடுக்கணும்னா எடுக்கலாம். ஸ்டாலின் எடுக்கும்போது கரப்பாம்பூச்சி எடுக்கக்கூடாதா? குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர் வந்து கட்சி போராட்டத்துல கலந்துருக்காரு. என்ன போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் எனக்கு புரியலையே. ஸ்டாலின் அவர்கள் அவரை கையில வச்சிட்டு இருக்காரு, பாத்தீங்களா? ஸ்டாலின் எதையோ கையில வச்சிருந்தாரு, குழந்தையும் கையில வச்சிருந்தாரு. இதெல்லாம் ஒரு மேட்டரா? நக்கல்யா அவனுக்கு. குழந்தைய கையில வச்சிட்டு இருக்காரு, போராட்டத்துக்கு போயிருக்காரு. ஏங்க இது என்ன கதை? ஸ்டாலின் குழந்தையை கையில் வைத்திருந்தால் என்பதனால் அந்த குழந்தையின் கையில் நாட்டை ஒப்படைத்து விட வேண்டும். என்னங்க இது? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல?
இவர்கள்லாம் நம்ம அண்ணன் தேவ தூதர்கள் அப்படியே மேலேருந்து இறங்கி வந்துட்டாங்களே. ஒன்றும் கிடையாது, திருட்டுறையில் பரம்பரை தான் நம்ம பரம்பரை. என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏக வசனம் பேசுனா கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. உதயநிதி அவர்கள் பதவியேற்ற விஷயத்துக்கு வருவோம் சார். பதவியே ஏத்துக்கலங்க, அது ஒரு அறிவிப்பு, அவ்வளவுதான். நான் ஒரு பொம்மை, எனக்கு பக்கத்துல நீ ஒரு துணை பொம்மை, அவ்வளவுதான். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. வருங்கால முதல்வரா கூட ஆகலாம் இல்லையா உதயநிதி? ஸ்டாலின் எல்லாம் ஆகும்போது உதயநிதி ஆகக்கூடாது சார். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறு? ஆமாதான், இவர் பெரிய அலெக்சாண்டர், இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? கருணாநிதி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இவர் இந்த விஷயங்களை கொண்டு வந்தார். ஸ்டாலின் என்ன கொண்டு வந்தார்? உதயநிதியை கொண்டு வந்தார். இப்போ வெற்று அறிவிப்புகள் அப்படின்னு சொல்றேன். ஸ்டாலினே ஒரு வெட்டுன்ற அப்புறம் நீங்க வெற்று அறிவிப்புகள்னு சொல்றீங்க. திரும்பவும் சொல்றேன், முதலமைச்சர் அவருக்கான ஒரு மரியாதை. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன் சார். என்ன சார் இப்படி சொல்றேன்? ஆமா, அப்படிதான் சொல்றேன். மாண்புமிகு வெட்டு. கண்டிப்பா இது தொடர்பா வழக்கு வரும் சார். வரட்டம்ன்ற நான் இதை எடிட் பண்ணாம வரட்டம்ன்ற, நீங்க எடிட் பண்ணாம போடுங்கன்ற நானு வரட்டம்ன்ற நான். பயமா இல்லையா மாப்பிள்ள உனக்கு? பயம் இல்லையே, வர மாட்டேங்குது பயமே, என்னன்னே எனக்கு தெரியல சார். இல்ல சார், ஒரு நாகரிகமா நம்ம பேசணும். நாகரிகத்துக்கு இவங்களுக்கு எல்லாம் நாகரிகமே கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்து சமீபத்துல வெளியில வந்தாரு. வெளியில வந்தவருக்கு மீண்டும் அதே அமைச்சரவை பதவி ஒதுக்கப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் ஓபன். செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல, அத்தனை பேர் மீது இன்றைக்கு அடுக்கடுக்கான புகார்கள் வந்து கொண்டிருக்கு. சத்துணவு நியமனத்திற்கு லஞ்சம், ஆசிரியர் நியமனத்திற்கு லஞ்சம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. தமிழகத்தோட தலைவிதி இதெல்லாம் பார்க்கணும், அவ்வளவுதான். மக்கள் மத்தியில போயிட்டு பிரச்சாரமா கொண்டு போக வேண்டியதுதான். பாட்டிலுக்கு 10, ஸ்டாலின் ஒரு வெத்து அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? மீண்டும் முதலமைச்சரை நீங்க தவறா பேச. வெட்டு தான் ஸ்டாலின். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அன்பு அக்கா கனிமொழி அக்காவுடைய 2 செய்தியை நேத்து நாங்க காமிச்சோம். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழக மக்களை நீங்க இன்சல்ட் பண்ணிட்டீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அவங்க ஸ்பீக்கருக்கு எழுதின கடிதத்தை பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? இதன புது கதையா இருக்குது. தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை பற்றி தவறாக யாராச்சும் பேசுறாங்க அல்லது சரியாக பேசுறாங்கன்னா, அது எப்படி தமிழக மக்களின் மீது அடையாளமாக மாறும்? என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிக்க வாயனாடா? அப்ப நம்ம தமிழகத்தினுடைய மாண்புமிகு துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை பத்தி தப்பா பேசுறாரு. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. அப்ப இந்திய மக்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்திய மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் மோடி ஐயாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னு. ஐயா இப்படி பொருளையை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்